ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்ற பாடலின் பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா? அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் நம் உடம்புக்குள்ளேயே நம் ஆத்மாவாக கலந்து ஒரு ஒளியாக ஜோதியாக குடியிருக்கிறான். இறைவனை நாம் தேட வேண்டிய இடம் வெளியே அல்ல, உள்ளேதான். ஆனால் மனிதர்கள் இந்த உண்மையை அறியாமல் ஈசனை எங்கோ வெகு தொலைவில் இருப்பதாக எண்ணி கோவில்கள், புண்ணிய தலங்கள், சாமியார்கள் என அலைந்து அலைந்து தேடுகிறார்கள். இப்படி வெளியே தேடுவதிலேயே அவர்களின் ஆயுள் நாட்கள் வீணாகி கடந்து போகின்றன. இப்படி உண்மையை உணராமல் சிவனை அடைய முடியாமல் மனதாலும் உடலாலும் வாடி விரக்தியடைந்து இறுதியாக மரணமடைகிறார்கள். நம் கண்களுக்கு தெரியாமல் உண்மை பொருளை உள்ளே உணராமல் வெளியே தேடி வாழ்க்கையை வீணாக்கி மாண்டு போன மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். இறைவன் உனக்குள்ளே ஜோதியாக இருக்கிறான். அவனை வெளியுலகில் தேடுவதை நிறுத்துங்கள். உங்கள் மனதை உள்நோக்கி திருப்புங்கள். தியானம் செய்யுங்கள். மூலநாடி ஜோதியை, அதாவது நம் முதுகுத்தண்டில் இருக்கும் உயிர் சக்தியை தியானம் செய்து உணருங்கள். உனக்குள்ளிருக்கும் சிவனை உணர்ந்தால் நீயும் நித்யானந்தத்தை பெறலாம். இன்றிலிருந்தே உங்கள் உள்தேடலை தொடங்குங்கள். நீங்கள் தேடும் கடவுள் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.